ஹாய் guys, வெல்கம் டு XRP தமிழ் சேனல். இன்றைக்கு நாம் எத்தேரியத்தை பற்றி பார்க்கலாம். எத்தேரியம் என்பது ஒரு திறந்த மூல பொது பிளாக் செயின் அடிப்படையிலான விநியோகிக்கப்பட்ட கணினி தளம் மற்றும் ஸ்மார்ட் ஒப்பந்தம் செயல்பாட்டை கொண்ட இயக்க முறைமை. இது பரிவர்த்தனை அடிப்படையிலான மாநில மாற்றங்கள் வழியாக நக்கமோட்டோ ஒருமித்த மாற்றப்பட்ட பதிப்பை ஆதரிக்கிறது. ஈத்தர் என்பது எத்தேரியம் இயங்குதளத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி மற்றும் நிகழ்த்தப்பட்ட கணக்கீடுகளுக்கு சுரங்க முனைகளை ஈடு செய்ய பயன்படுகிறது. ஒவ்வொரு எத்தேரியம் கணக்கிலும் ஒரு ஈத்தர் இருப்பு உள்ளது மற்றும் ஈத்தர் ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு மாற்றப்படலாம். எத்தேரியம் ஒரு பரவலாக்கப்பட்ட மெய்நிகர் இயந்திரத்தை வழங்குகிறது. இது பொது முனைகளின் சர்வதேச வலையமைப்பை பயன்படுத்தி ஸ்கிரிப்டுகளை இயக்க முடியும். மெய்நிகர் இயந்திரத்தின் அறிவுறுத்தல் தொகுப்பு பிட்காயின் ஸ்கிரிப்ட் போன்றவற்றிற்கு மாறாக டூரிங் முழுமையானது என்று கருதப்படுகிறது. ஸ்பேமை தணிக்கவும் பிணையத்தில் வளங்களை ஒதுக்கவும் ஒரு உள் பரிவர்த்தனை விலை பொறிமுறையான கேஸ் பயன்படுத்தப்படுகிறது. கிரிப்டோ கரன்சி ஆராய்ச்சியாளரும் புரோகிராமருமான விட்டாலிக் புட்டெரினால் 2013 பிற்பகுதியில் எத்தேரியம் முன்மொழியப்பட்டது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் 2014 இடையில் நடந்த ஒரு ஆன்லைன் கூட்டத்தால் அபிவிருத்திக்கு நிதியளிக்கப்பட்டது. 2016 ஆண்டில் த DAO திட்டத்தின் ஸ்மார்ட் ஒப்பந்த மென்பொருளில் ஒரு குறைபாடு சுரண்டப்பட்டதன் விளைவாகவும் பின்னர் $50 மில்லியன் மதிப்புள்ள ஈத்தர் திருடப்பட்டதன் விளைவாகவும் எத்தேரியம் 2 தனித்தனி பிளாக் செயின்களாக பிரிக்கப்பட்டது. ஒன்று எத்தேரியம் எனவும் இரண்டாவது எத்தேரியம் கிளாசிக் ஆகவும் தொடர்ந்தது. மற்ற கிரிப்டோ கரன்சிகளைப் போலவே ஒவ்வொரு ஈத்தரின் செல்லுபடியாகும் ஒரு பிளாக் செயினினால் வழங்கப்படுகிறது. இது தொடர்ச்சியாக வளர்ந்து வரும் பதிவுகளின் பட்டியலாகும். இவை தொகுதிகள் என அழைக்கப்படுகிறது. இவை கிரிப்டோகிராஃபி பயன்படுத்தி இணைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன. இவை வடிவமைப்பால் பிளாக் செயின் தரவை மாற்றியமைக்க இயல்பாகவே எதிர்க்கிறது. இது ஒரு திறந்த விநியோகிக்கப்பட்ட லெட்ஜர் ஆகும். இது இரு தரப்பினருக்கும் இடையிலான பரிவர்த்தனைகளை திறமையாகவும் சரிபார்க்கக்கூடிய மற்றும் நிரந்தர வழியில் பதிவு செய்கிறது. பிட்காயின் போலல்லாமல் எத்தேரியம் கணக்குகள் மற்றும் நிலுவுகளை பயன்படுத்தி மாநில மாற்றங்கள் என அழைக்கப்படுகிறது. இது செலவிடப்படாத பரிவர்த்தனை வெளியீடுகளை நம்பவில்லை. அனைத்து கணக்குகளின் தற்போதைய நிலுவுகளையும் கூடுதல் தரவையும் மாநிலம் குறிக்கிறது. பிளாக் செயினில் மாநிலம் சேமிக்கப்படவில்லை. ஒரு கணக்கிற்கு ஈத்தரை அனுப்ப அந்த கணக்கின் பொது விசையின் 256 ஹேஷ் உங்களுக்கு தேவை. ஈத்தர் கணக்குகள் புனை பெயரை கொண்டவை. அவை தனிப்பட்ட நபர்களுடன் இணைக்கப்படவில்லை. மாறாக ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குறிப்பிட்ட முகவரிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. ஈத்தரியத்தின் செயல்பாட்டிற்கான ஒரு அடிப்படை அடையாளமாக ஈத்தர் உள்ளது. இதன் மூலம் பரிவர்த்தனைகளுக்கு பொது விநியோகிக்கப்பட்ட லெட்ஜரை வழங்குகிறது. இது வாயுவுக்கு பணம் செலுத்த பயன்படுகிறது. இது பரிவர்த்தனைகள் மற்றும் பிற மாநில மாற்றங்களில் பயன்படுத்தப்படும் கணக்கீட்டு அலகு. தவறாக இந்த நாணயம் எத்தேரியம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இது டிக்கர் சின்னமான ETH இன் கீழ் பட்டியலிடப்பட்டு கிரிப்டோ கரன்சி பரிமாற்றங்களில் வர்த்தகம் செய்யப்படுகிறது. மேலும் கிரேக்க பெரிய எழுத்து XI எழுத்து பொதுவாக அதன் நாணய சின்னத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது எத்தேரியம் நெட்வொர்க்கில் பரிவர்த்தனை கட்டணம் மற்றும் கணக்கீட்டு சேவைகளுக்கு செலுத்தவும் பயன்படுகிறது. எத்தேரியம் பயன்பாடுகள் 7 வெவ்வேறு டூரிங் முழுமையான மொழிகளில் ஒன்றில் எழுதப்பட்டுள்ளன. டெவலப்பர்கள் எத்தேரியத்திற்குள் இயங்கும் என்று தெரிந்த பயன்பாடுகளை உருவாக்க மற்றும் வெளியிட மொழியை பயன்படுத்துகின்றனர். இது ஒரு சிக்கலான அமைப்பு, ஆனால் இது டெவலப்பர்களை எத்தேரியம் நிரல்களை எழுதுவதை தடுக்கவில்லை. ஓகே, இன்றைக்கு நாம் எத்தேரியத்தை பற்றி பார்த்தோம். தேங்க்யூ கைஸ், மீண்டும் சந்திப்போம்.